என்ன மாஸ்டர் மணி ஆயிட்டு இன்னும் ஒரு போனி ஒண்ணு ஆவலையே. சமையல் பண்றது என் வேலை, வியாபாரம் பண்றது அது உங்க வேலை. சரி சரி, அங்க கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை உள்ள கூப்பிடுங்க. வாங்கம்மா 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 வாங்க உள்ள வாங்கம்மா வாங்கம்மா, சுட சுட பிரியாணி இருக்கு பிரியாணி இருக்கு பிரியாணி இருக்கு, வாங்கம்மா வாங்க. தம்பி சாப்பிட என்னப்பா இருக்கு? அண்ணே பிரியாணி இருக்கு, குஸ்கா இருக்கு, சாப்பாடு இருக்குண்ணே. பிரியாணில என்ன பிரியாணி இருக்கு? கிளவி பத்தி பிரியாணி கேட்க, பிரியாணி கிளவி. ஆட்டுக்கறி பிரியாணி கோழிக்கறி பிரியாணி ரெண்டும் இருக்கு. இந்த ரெண்டு விலை எவ்வளவு? கோழிக்கறி பிரியாணி 50 ரூபா, ஆட்டுக்கறி பிரியாணி 80 ரூபா. என்ன அநியாய விலையா சொல்லுது, இம்புட்டு விலையா வரும்? நீ என்னைக்குள்ள போய் ஹோட்டல்ல போய் தின்ன இவ்வளவு விலைங்க? தம்பி எனக்கு ஒரு ஆட்டுக்கறி பிரியாணி எடுத்துட்டு வரேன். கல்லு போன காலத்துல கிளவிக்கு எதுக்குப்பா ஆட்டுக்கறி பிரியாணி? ஆட்டுக்கறி பிரியாணி கிளவி கிளவி. ஏம்மா அங்க அக்கா வீட்டுல ஆட்டுக்கறி பிரியாணி தான், அதனால இப்ப இவங்க கோழிக்கறி பிரியாணி சாப்பிட்டுப்போம். இல்ல மைனி சொன்னாங்க, அங்க சாம்பார் தான் சொன்னாங்க. ஏல கோபால், எனக்கு ஆட்டுக்கறி பிரியாணி தான் வேணும், நீங்க எனத்தனால தின்னுங்க. இல்ல தம்பி ஒரு ஆட்டுக்கறி பிரியாணி கொண்டு வரேன். சரி பாட்டி இருங்க, என்ன செத்திய நேரத்துல எடுத்து தரேன் உங்களுக்கு ஆட்டுக்கறி பிரியாணி. ஆட்டுக்கறி பிரியாணி தின்னுட்டு வயிற்ற கலக்கிட்டு நிக்காம போச்சுன்னு ஒன்னு அதனால வாடையில தள்ளி போட்டு போயிடும் பத்திக்கா. என்னங்க எனக்கு ஒரு ஆட்டுக்கறி பிரியாணிங்க. சரிப்பா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கறி பிரியாணி கொண்டு வந்துரு. மாஸ்டர் லைனுக்கு ஒரு 4 ஆட்டுக்கறி பிரியாணி. சரிப்பா சரிப்பா. நீங்க வாங்க, எல்லாரும் உள்ள இருந்து உட்காருங்க, வாங்க வாங்க வாங்க. ஏன் உள்ள உட்காருன்னு சொல்லி சேர ஒண்ணு காணுமையால. இது ஹோட்டல் இல்ல தாபா. என்னங்க இது ஹோட்டல்ல ஏதோ தாபான்னு சொல்றாங்க. தம்பி அப்ப இது ஹோட்டல் கடை கிடையாது, அப்ப மாதிரி இது என்ன கடை? அண்ணா இது தாபானே. என்ன தாபா ஓபான்ட்டு கிடக்க? இது வாட்டலா வாட்டல் இல்லையே, சாப்பிடாம சாப்பிடக்கூடாதா? அண்ணா இது ஹோட்டல் தானே, இந்த ஹோட்டல்ல கீழே தானே உட்காந்து சாப்பிடணும். என்னங்க இந்த கதையை கேட்டா இந்த ஹோட்டல் தானே கீழே உட்காந்து சாப்பிடணுங்க நம்ம? ஏன் கீழே உட்காந்து சாப்பிட்ட உனக்கு சுவாரி இறங்காத தொண்டையில? அத நல்லா ஆட்டுக்கறி பிரியாணி சொல்லிருக்கீங்க, மாதிரி கீழே உட்காந்து தின்னு ரொம்பட்டு. ஏங்க பசிங்க, வாங்க எங்க உட்காந்து சாப்பிடணும், நம்ம சாப்பிட போவோம், வாங்க போங்க எல்லாரும். எப்ப பார்த்தா சோறு சோறுனா வேலை செய்யணும்னா மேல் வலிக்கும், திங்கிறதுக்குன்னா ஆளுக்கு முன்னே போயிடுது. இல்ல மருமகளும் சும்மா இல்ல, அவன் என்ன செஞ்சா அவன? மருமகளை சொன்னா மாமனுக்கு கோவம் வந்துருமே, ஆக்கம் கட்ட மாமன். என்னமோ நான் மட்டும் தான் திங்க போற மாதிரி, நீங்களும் அதையும் சாப்பாடு எல்லாம் தலையிலே பட போறேன்னு. இந்த குடும்பம் உள்ள ஹோட்டல்ல இருந்து சாப்பிட வருமா வரலையே தெரியும், சும்மா வெளியே இருந்து கத்திட்டு கிடக்கு. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் பிரியாணி வந்துட்டா? தம்பி எனக்கு இன்னும் பிரியாணி வரல. இந்தாங்க பிரியாணி, இதோட 4 பிரியாணி கணக்கு. ஆனா தம்பி சோறு ரொம்ப குறைய இருக்கால, 2 கேட்ட தருவியால சோறு? ஒரு தட்டுக்கு ஆட்டுக்கறி பிரியாணி தான் 80 ரூபா. உங்களுக்கு 2வது சோறு வேணும்னா திரும்ப நீங்க இன்னொரு 80 ரூபா தரணும். அப்படின்னா இந்த ஆட்டுக்கறி பிரியாணி கிடைக்கும், என்னன்னா கிடைக்காது. ஒரு கண்டி சோறை போட்டு 2 கண்டி எலும்பு போட்டு இவன் இந்த சோத்தை 80 ரூபாங்க. இவனுக்கு 80 ரூபான்னு கொடுக்காண்டாங்க. வீட்டுல சோத்து பானையில வச்சு தின்னெல்லாம் தட்டுல போட்டு சாப்பிடுறதா தெரிஞ்சிருக்கும் சோறுன்னு. இங்க கடையில வந்து தட்டுல கொடுத்தா உனக்கு ரொம்ப குறைய தெரியுது சோறு. சீக்கிரம் தின்னு, வேற கடைக்கு போனோம். ஏன்னா இந்த ஆட்டுக்கறியை கடிக்கவும் முடியல, சவைக்கவும் முடியல, முழுங்கவும் முடியல. இந்த கிளவி ஒரு தட்டு வாங்கி வச்சிருக்காங்க ஆட்டுக்கறி பிரியாணின்னு. அது எப்படி திம்பா? கிளவி தின்னுட்டு வயிறு வலிக்கு கை கால் வலிக்குன்னு ஏதாவது சொல்லட்டும், தெருல இழுத்து போட்டுருந்தேன் கிளவி. ஏ கிளவா, நானா சொல்றேன் கடிக்க முடியல திங்க முடியலன்னு? நீதான் சொல்லிட்டு இருக்க கிளவா. உனக்கு திங்க முடியலன்னு உன் சாத்தி ஏன்டா நான் திங்க? அட சுவாத்துக்கு செத்தவல யாங்க பேரு. இது ஒரு பைத்தியகார குடும்பம் போல. நான் இந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டேன், எப்ப வெளியே தப்பிச்சு போவேன்னு தெரியல, எப்ப கடையை விட்டு போவான்னு தெரியல. என் மருமகள கூச்சப்படாம நல்லா சாப்பிடு, இன்னொரு பிளேட் வேணாலும் வாங்கி சாப்பிடு, எலும்புக்குள்ள நல்லா கடிச்சு சாப்பிடு. சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க, சோத்த கண்டா போதும் எல்லாத்தையும் மறந்தாகும் உலகத்தையே. சீக்கிரம் தின்னுட்டு எந்திங்க, வேற கடைக்கு போகணும். மறுபடியும் அந்த கறியெல்லாம் என்ன உரமா வச்சிருக்க? உனக்கு சாப்பிட எங்க அத்தைட்டு வந்து நான் சாப்பிடுறேன். இல்ல அந்த சோத்தெல்லாம் தின்னுட்டு கடைசி தும்பணும். கிளவிக்கு ஆசை பெரிய கிளவி உன் தட்டுல தட்டு நிறைய வச்சிருக்க மாதிரி பக்கத்துல இருக்க தட்டு சேர்த்து கேட்க, உன் தட்டுலக்கு தின்னு முதல்ல. ஏ கிளவ, சும்மா வாயை மூடி தின்னு, சும்மா புழு புழுன்னு இருக்காத, அப்புறம் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அண்ணா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமாண்ணே? பில்லு போடவானே?
சரிப்பா சாப்பாடுலாம் போதும்பா பில்ல கொஞ்சம் பார்த்து போடுப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன்பா பார்த்து போடு. அண்ணா முதல்ல சொன்னதானே ஒரு பிளேட் 80 ரூபாண்ணே, 4 பிளேட் நீ கூட்டி காணையில ரூபாயெல்லாம் குறைக்க முடியாதுண்ணே. எங்க ஊர் அண்ணாச்சி டீ கடையில பெஞ்சு பெட்டுப்பா இருக்குதுக்கு. இங்க நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு 20 ரூபா குறைச்சிட்டா ஒரு சாப்பாட்டுக்கு. என்ன மருமோளே அறிவாளியே பேசுதியா? இப்படிதான் இருக்கணும் நல்லா பேசு. அண்ணே 320 ரூபா பில்லாச்சுனே, 320 ரூபா. அண்ணன் பில்ல கொஞ்சம் குறைச்சு பண்ணுங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டவனே. என்ன அவ்வளவுதானே பில்லு, இதெல்லாம் குறைக்க முடியாது. நாங்க தான் முதல்ல சொன்னோம்னானே ஒரு சாப்பாடு 80 ரூபான்னு. அப்புறம் என்னன்னா குறைங்கன்னு சொல்லிட்டு இருக்கல, சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஒண்ணும் குறைக்க முடியாதுன்னு. ஏல சாப்பிட்டாச்சுல மாதிரி என்னல ரூபாய் வர சொல்லிட்டு இருக்கல. கையில கொடுத்துட்டு வாங்க பணத்தை, கேவலப்படுத்தாத என்ன. கட்டு நிறையாச்சு முழுங்குனே பிரியாணி. அப்போ உனக்கு கேவலமா தெரியல, இப்போ உனக்கு கேவலமா தெரியுதோ? இதாங்கண்ணே காசு. சரி எல்லாரும் வாங்க போவோம். என்ன எல்லாரும் சாப்பிட்டாச்சா? அவன் ஏதோ ஆட்டுக்கறி பிரியாணி தான் நல்ல ஒரு தட்டு நிறைய முழுங்கியாச்சு. அது இப்ப வயிறு கடம்புடா எங்க ஓடலான் இருக்கு. கிளவி உனக்கு வாடையில போடாம அப்புறம் பாரு. சரி நீங்க சண்டை போடாதீங்க. வாழைக்காரி கேட்டீங்கன்னா வாழைக்கார பாருங்க. அக்கா அந்த தாரு எவ்வளவு விலைக்கா? எவ்வளவுக்கா? இது ஒரு தார் 400 ரூபாப்பா. எங்கிட்ட வாங்கும் போது 40 ரூபாங்க, உங்ககிட்ட வாங்கினா 400 ரூபாயா? பஸ்ல ஏறி போச்சுமா நல்ல. சரி ஒரு தாரை கொடுங்க, நல்ல கனிஞ்ச பழமா தந்துடாதீங்க. அது போற வழியில உதிர்ந்து விழுந்துடும். கொஞ்சம் காய் வெட்டா தாங்க. சரி அவ்வளவுதானே. அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போமா? எல்லாம் பூ யாரெல்லாம் சொல்லுவா? என் பேத்திக்கு பூ வாங்கணுமா மாலை வாங்கணுமா வீட்டுக்கு போனுங்க. மாலை பூ கடைக்கு போவோம். அடா ஆமா பூக்கு சொல்லணுமே நான் மறந்துட்டேன்னு. சரி வாங்க எல்லாரும் பூ கடைக்கு போவோம். என்ன பூ கடையில ஒரு ஆளையும் காணோம், சாப்பிட போயிட்டாவளோ? வாங்க என்ன வேணும் என்ன பூ வேணுமா மாலை வேணுமா தலைக்கு வைக்கணுமா இல்லைன்னா வீட்டுக்கு தொங்க விடணுமா எதுக்கு வேணும் பூ? வாங்க. ஏமா ஒரு மாலையும் ஒரு துணை ஆரமும் கொடுமா. மாலை மட்டும் வாங்கினா தலையில பூ யார் வாங்குவா? ஒரு 10 மாலை மல்லிப்பூ சேர்த்து கொடுமா மாலையோட. அந்த ரோசா பூ கொடுமா. இவ்வளவு மருமகளுக்கு எங்க பூ வாங்குது? அவளால தலைக்கு பூ வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு தேடுதா பூ வைப்போம். அண்ணா மாலை விலை வந்து 1000 ரூபாயில இருந்து இருக்குண்ணே. உங்களுக்கு எந்த மாதிரி மாலை வேணும், எவ்வளவு ரூபாய்க்குள்ள மாலை வேணும்னு சொன்னா அந்த மாதிரி நான் இப்ப எடுத்து தந்துருவேன் மாலையை. மாலை தரதெல்லாம் இருக்கட்டும், நாங்க இந்த பக்கம் இருக்கோம், நீங்க அங்க பார்த்து நினைச்சிட்டு இருக்கீங்களே என்ன? கிழவனா எந்த பக்கம் நின்னாலும் மூஞ்சி பார்க்க முடியாம இந்த பக்கம் திரும்பி நிற்கேன். உனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு மாலை வேணும், எவ்வளவு ரூபாய்க்கு தலைக்கு பூ வேணும் சொல்லு கிழவா. அவன் மொத்தமா 2500 வர அளவுக்கு பூ மாலை எல்லாம் கொடுத்துருமா, ரொம்பலாம் வேண்டாம். சரி இதுக்கு இவ்வளவு அலப்பறம் பண்ணுவீங்க? 2500 ரூபாய் பூ வாங்குறதுக்கும் மாலை வாங்குறதுக்கும் 2500 ரூபாய் ரூபாய் தானம்மா. ரூபாய் வாங்கி தர பூ வாங்கி தர சும்மையா தரையில எங்களுக்கு. சரி பேச விட்டு என்னத்தையாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பாவா? கடைக்கார மணி சீக்கிரம் பூ மாலையெல்லாம் தாங்கம்மா, எங்களுக்கு நேரம் ஆயிட்டு, நாங்க கிளம்பட்டோம். சரி வாங்கிட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, அடுத்த ஆள் வரட்டும் பூ வாங்குறதுக்கு. இந்த குள்ளச்சிக்கு இவ்வளவு வாய் ஆகாது. நீ மட்டும் என்ன ஒரு பணம் அவசரமா இருக்க? நீ ஒரு குள்ள கத்திரிக்கா தானே. நான் குள்ள கத்திரிக்கானா அவங்க அம்மையும் குள்ள கத்திரிக்கா தானே. ஏட்டி மருமலை என்ன வாய் நீது கொண்டே பிடிச்சி ஆஞ்சு. மரும மேல கைய வச்சா உனக்கு குளிய தாண்டி மூடி இருந்த நாள் போது குளிக்குள்ள போய் படுத்துக்கானு பார்த்து இருபத்திக்கா கழுவி. கிழவா எத்தனை வருஷமா அவங்கள குப்பை தட்டி இருக்கேன். நீ எனக்கு பேசாம மருமகளுக்கு நேத்து வந்தாலும் வக்காலத்து வாங்குதியோ? சரி வாங்க போ. அந்த கடைக்காரி மறுபடியும் வந்துட போறா. சரியான ராட்சசியா இருக்கா. வாங்க போவோம்.